வணக்கம் மக்களே! ரொம்ப நாளா பருவதமலை போகலான்னு சொல்லிட்டு தோணிட்டே இருந்தது. இப்போது ஃப்ரெண்ட்ஸோட சடனாக கிளம்பிட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ போலூரில் இருக்கோம். போலூரில் இறங்கிட்டு அங்கேருந்து ஷேர் ஆட்டோ ஒரு ரூ. 20 கொடுத்தீங்கன்னா அவங்கள பருவதமலையில் கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த லெஃப்ட் சைடில் கடைங்கள்லாம் பார்த்தீங்களா, அந்த கடையில் வந்து நீங்கள் பூஜை பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். நம்ம மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பெயிண்ட் அடித்த ஒரு முனீஸ்வரன் கோயில் இருந்துச்சு. ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருவதமலையோட வியூ தெரியுது. இந்த கோவில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு அதுக்கு வசதியான ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ நாங்கள் உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த கோயிலில் போகலாம். உண்மையாலே சொல்லணும்னா மக்களே, அந்த கோயில் உள்ள பேர்ட் சவுண்ட்ஸு, நேச்சரோட ஆம்பியன்ட்டு ரொம்பவே அற்புதமாக அங்கே இருக்கக்கூடிய சாமிகளும் வந்து ரொம்ப பிரமிப்புக்கூடியதாக இருந்தாங்க.
மேலே வரைக்கும் வரும். அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது. முட்டி வரைக்கும் வரும்போது இப்படி தான் வந்தது. இதே தான் எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாம் வேகமாக வரேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தூரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. எதுவும் இப்படி தான் எம்டியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே சொல்லுங்க. வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. இல்லை, ஆளுங்க வந்திருக்காங்க இன்னைக்கு. நம்ம வரும்போதே ஒரு 5-6 டிக்கெட்டு கும்பலாக கேங்காக போயிருக்கு. எப்படி இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 30 பேர் மேலே போயிருப்பாங்க. மேலே பொறுமையாகவே இருக்கலாம் ப்ரோ. பொறுமையாகவே இருக்கு. அவங்களாம் ஒரு 3 மணி போல் இறங்குவாங்க வக்கீல. மேலே போய் ஸ்டே பண்ணாங்கன்னா ஒரு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் உடனே இறங்குறவங்களும் நிறைய பேர் இறங்குவாங்க. டக்குனு மத்தியானம் முடிஞ்சால் ஒரு உறக்கத்தை ஒரு 1 மணி நேரம்னா போட்டு வரலாம். வந்து போகிற வழியிலே நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்குள்ளே மட்டும்தான் தூங்க முடியும். கோயிலுக்குள்ளே வெளில வந்துட முடியாது. கோயிலுக்குள்ளே போய் சாமிக்கிட்டே இப்போ சாமியை முன்னாடி இருக்குன்னா நம்ம சைடில் ஒரு பெரிய கேப் மாரி இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து தூங்கிக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா அதை விட்டு வெளில வந்தோன்னா குரங்குக்கிட்ட நம்ம மாட்டுவோம். அப்புறம் மடம் பக்கத்தில் இருக்கிறதுனால மடத்தில் போய் சாப்பிட்டுக்கலாம். மேக்ஸிமம் என்னென்னா தயிர் சாதம் இல்லை பொங்கல் தான் போடுவாங்க. எங்கே போகிறோம்னா பர்வதமலை போகிறோம். சாமி கோயிலுக்கு வந்து தள்ளாடி கொஞ்ச நாள் உயிரோடு இல்லாமல் பர்வதமலைக்கு தான் நம்ம போகிறோம். அடிவாரம் பர்வதமலை. இவர் தான் எங்களோட குருசாமி. இப்போ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி ஒரு அலங்காரம். ரொம்ப தண்டி தெரியும். அவரு பெரிய குருசாமி. அவரு அப்படியே இவரை பின்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அவரோட ட்ரெக்கிங் பார்ட்னர். பின்னாடி ஏதோ இருக்காரு, சிரிக்கிறாரு பாருங்க. பின்னாடியும் சிரிக்கிறாரு. சாக்ஸஃபோன். நம்ம ப்ரோ வந்து இங்கே லோக்கல் ஏரியாவில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவாப்புல. இங்கே லோக்கல் அவரு. அதனால நம்மளுக்கு கைடு மாதிரி அப்படியே வந்துட்டு இருக்காரு. யாருன்னா ஒருத்தர் வருவாங்க துணைக்கு. போகிற வழியில் தடுங்கள் எதுவும் விலங்குகள் ஏற்படாமல். ஆனால் நம்ம கூட விலங்குகள் வருது, அது காட்டு. அது முக்கியமா கோவிந்தா. சின்ன விலங்கு பெரிய விலங்கு. இந்த விலங்கு வந்து நம்ம காட்டில் உயிரோட நடந்து வந்துட்டு இருக்கு. காட்டில் ரிலீஸ் பண்ணலான்ட்டு. ஃப்ராக் வந்து அங்கேயே போயிட்டு செட்டில் ஆயிடும். அதுக்காக தான் வந்துட்டு இருக்கு ஃப்ராக். ஃபயர் ரோட்னே வருது, பின்னாடியே ஃபயர் ரோடு. சஃபாரி. அது வந்து இதை வந்து வேற காட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஆபத்து நிறைய இருக்கு. பேக் சைடு சஃபாரி ட்ராக் பின்னாடி ஹோல்ஸ் தெரியுது. ஏறி பத்திரமா வர வேண்டி கூட ஃபன் பண்ணுறோம். சாமி வருது. நம்ம இன்னைக்கு ஃபன் இருக்கு. ரெக்கார்டிங் டிகோடிங். நானும் சோன் மக்களே. அது நீ சொல்றியா? வியூவர்ஸ், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஃபைண்டிங் ஸ்பிரிச்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொடிய விலங்குகள் இங்கே இருக்குதுன்னு என்று சொல்லப்படுகிறாங்க. அதுதான் அது வந்து போட். செக் போஸ்ட்டுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயர் கோயில் இருந்தது. ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து நம்ம ஸ்டெப் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க எந்த ஒரு கெட்டது, ஸோ எந்த ஒரு தீய விதமான சில என்ன ஒரு செய்வினைகள் எதுவாக இருந்தாலுமே சரி, கெட்டது அது நம்மளை விட்டு ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி நமக்கு தைரியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா தைரியத்தையும் வீரமும் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் தான். அங்கே வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணிகிட்ருக்க ஒரு வயசானவர் இருந்தார். அவர் எங்ககிட்ட சுத்தமாக சில்லறையே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். ஸோ நீங்கள் வரதா இருந்தால் இங்கே சேஞ்ச் எடுத்துகிட்டு வாங்க நிறைய. அடி வந்துட்டாலே பண்ணுறா கால் தடி போட்டுக்கிறா. இல்லைடா, கவலைப்படாதடா, வாடா, சிவனை நம்பி வரா. இல்லடா
என்ன இரட்டை இலை கட்சியா நீ? நாங்கள் இப்போ வந்து டேக் ஆஃப் ஆகிட்டோம். லேண்டிங் வந்து எங்கே லேண்ட் பண்ண போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. கண்டிப்பாக பீக்கில் போயிட்டு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். Until then, ஒரு ஷார்ட் கமர்ஷியல். பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்காரு இப்போ தான் வரலுக்கு. अंड ब्रह्मांड कोटि अखिल परिपालना पूरणा जगत्कारण सत्य देव देव प्रिया वेद वेदार्थ सारा यज्ञ यज्ञोमया निश्चला दुष्ट निग्रह सप्तलोक संरक्षणा सोम सूर्य अग्निलोचना श्वेत ऋषभ वाहना शूलपाणि भुजंग भूषणा மேலே வந்து மடம் இருக்குது, விடோபானந்தர் சித்தருடைய மடம் இருக்குது. அங்கே வந்து தயிர் சாதம் அந்த மாதிரி அன்னதானம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வரைக்குமே இது என்ன ஆச்சரியம்னா அவங்களுக்கு என்ன எப்படி கிடைக்குது எதுவுமே தெரியாது. ஒரு நம்பிக்கையில் கடவுள் கொடுக்குறாரு. இன்னுமே அவர் வந்து ஜீவசமாதியாக இருந்தாலுமே அவரோட அருளால் தண்ணி கிடைக்குது, மேலே சாப்பாடு கிடைக்குது. पंचवक्त्र परशुहस्त नमः ओम शिवोहम ओम शिवोहम नमस्काराय नमः शंभवे तमयो भवे नमः शंकराय तमयस्कराय नमः शिवाय शिवधराय रुद्ररूपं भजेऽहं भजेऽहं अंड ब्रह्मांड कोटि अखिल परिपालना पूरणा जगत्कारण सत्य